ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். நம்ம ஏற்கனவே ஒரு 50 ரூபாயில இருந்து ஒரு 100 ரூபாய் வரைக்கும் உள்ள புத்தகங்களை பற்றின ஒரு வீடியோ பார்த்தோம். இது அதோட பார்ட் 2ன்னு வச்சுக்கலாம். 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் உள்ள புத்தகங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய புத்தகங்கள் இருக்கனால நான் ரொம்ப லென்த்தாக அந்த புத்தகத்தை பற்றி சொல்லாமல் ஷார்ட்டாக சொல்லி நான் கண்டினியூ பண்ணுறேன். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டில்யன் சாரோட புத்தகம். இது அவனி சுந்தரி. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 105 ரூபாய். சாண்டில்யன் சாரோட புத்தகங்களை பொறுத்தவரைக்குமே வானதி பதிப்பகம் தான் இதை பதிப்பிப்பாங்க. உங்களுக்கு வர்ணனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி கவிதை நடையில நிறைய வர்ணனை இருந்தாலும் நான் படிப்பேங்கிறவங்க மட்டும் இதுக்கு போங்க, வேற யாருமே இதில் போயிடாதீங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 158 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா கௌதம் கருணாநிதி எழுதின திருவிழாங்கிற புத்தகம். இது புஸ்தகா தாங்க இதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இது நான் புக் ஃபேரில் தான் வாங்கினேன். நான் வாங்கினப்போ எனக்கு எங்களுக்கு திண்டுக்கல் புக் ஃபேரில் லாஸ்ட் டைம் நான் வாங்கினேன். அப்போ எனக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. எல்லா புக்குக்குமே அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ எப்படின்னு தெரில, நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 110 ரூபாய். பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 100 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு புத்தகம் படித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. ஃபீல் குட் புக்கு தான், கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா சௌந்தரராஜன் ஐயாவோட புத்தகம். இது தேடாதே தொலையாதேங்கிற ஒரு புத்தகம். உங்களுக்கு த்ரில்லர் பிடிக்கும், அமானுஷம் பிடிக்குங்கிறவங்க நீங்கள் போக வேண்டிய ஜானர் கண்டிப்பாக இந்திரா சௌந்தரராஜன் ஐயாவோட புத்தகம். இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 248 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்ங்க. கண்டிப்பாக நீங்கள் இவரோட புத்தகம் ஒன்றாவது படிக்கணும்னு நான் சொல்லுவேன். படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இவரோட ஃபேன் ஆயிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இமயம் சாரோட என் கதை. இது கிரியா பப்ளிகேஷன்ஸ் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 175 ரூபாய். புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 110 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். ஏன்னா இவரோடது பெத்தவன் புத்தகம் படிச்சுட்டு தான் இந்த புத்தகம் நான் வாங்கினேன். இவரோட 46 பக்கங்களுடைய பெத்தவனே அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இது எந்த அளவுக்கு இருக்கும்னு ஒரு ஆர்வத்தில் வாங்கினேன். இன்னும் ஆனால் வாசிக்கல. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எரியும் பனிக்காடு புத்தகம். உண்மையிலே இது இந்த விலைக்கு இந்த ஒரு புத்தகம் கிடைக்குங்கிறது என்னால் இன்னுமே நம்ப முடியாத ஒரு ஷாக் தான். சீர்வாசக வட்டத்தில் தாங்க இந்த புத்தகம் வாங்கினேன். புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 125 ரூபாய் தான். பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 407 பக்கங்களே உடைய ஒரு புத்தகத்தை வெறும் 125 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்காக பேஜஸ் எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ நல்லா இருக்குது குவாலிட்டி. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இப்போ இந்த ரேட்டு கிடைக்குதான்னு தெரியல, மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அவசியம் இந்த புத்தகம் நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேமோட மருமகள் புத்தகம். இதுவுமே நான் புஸ்தகாவில் தாங்க வாங்கினேன். புஸ்தகாவில் லக்ஷ்மி மேமோடது, சிவசங்கரி மேமோடது, ரமணிச்சந்திரன் அம்மாவோடது, இப்படி நிறைய புத்தகங்கள் கிடைக்குது. நீங்கள் அவசியம் அங்கே வாங்கி வாசிங்க. ராஜேஷ்குமாரோட நாவல்கள் கூட அங்கே கிடைக்கும். இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 130 ரூபாய். பக்கங்கள் ஒரு 108 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். இதுவுமே ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்டோரியாக தான் இருக்கும். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம வனதாசன் ஐயாவோட கிருஷ்ணன் வைத்த வீடு. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 136 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 135 ரூபாய் இதோட விலை. வனதாசன் ஐயாவோட புத்தகங்கள்ங்கிறப்பவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இவரோட எஸ்தர் புத்தகம் நான் படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. நீங்கள் இந்த புத்தகத்தோட எஸ்தரும் வச்சுக்கலாம். அதுவுமே 200 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஸோ நீங்கள் இந்த புத்தகம் அல்லது எஸ்தர் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வாங்கி வாசிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயகாந்தன் ஐயாவோட ஒரு மனிதனும் சில எருமை மாடுகளும்ங்கிற புத்தகம். இந்த புத்தகம் ரொம்பவே ஒரு நல்ல ஃபீல் குட் புக் தாங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 144 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். விலை 140 ரூபாய். இதை பப்ளிஷ் பண்ணது மீனாட்சி புத்தக நிலையம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டில்யன் சாரோட புத்தகம் ஜீவபூமி. இதுவுமே வானதி பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 232 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 145 ரூபாய். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல், அதே மாதிரி ஓவர் வர்ணனே இருக்கும். அதெல்லாம் பிடிக்கிறவங்க மட்டும் இதை எடுத்து படிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 புத்தகங்கள் 150 ரூபாய் விலைக்கே இருக்குங்க. ஆனால் 7மே அருமையான புத்தகங்கள். என்னென்னு வாங்க பார்க்கலாம். முதல் புத்தகம் நம்ம நான் பார்த்த சாரதை எழுதுன துளசி மாடம்ங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தோட பக்கங்கள் 352 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். இது நான் முதவே சொன்ன மாதிரி 150 ரூபாய் தான். இது எல்கேஎம் பப்ளிகேஷன்ஸில் இந்த விலைக்கு கிடைக்குதுங்க. இவரோட நான் பார்த்த சாரதையோட புத்தகங்களும் கல்கியோட புத்தகங்களும் எல்கேஎம் பப்ளிகேஷனில் விலை ரொம்ப மலிவாக கிடைக்கும்.
தேவைப்படுறவங்க அவசியம் வாங்கி வாசிங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம வேல ராமமூர்த்தி ஐயாவோட அரியநாச்சி புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப அருமையான புத்தகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு. அது மாதிரி சாதுவாக இருந்த ஒரு பெண் அவள் வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு மனநிலைக்கு போனால் அந்த சூழ்நிலை எப்படி ஆகுதுங்கிற ஒரு கதை தான். அவசியம் படிக்க வேண்டிய ஒரு கதைன்னு நான் சொல்லுவேன். இது வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் தாங்க இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் வந்து 144 பக்கங்கள். இதோட விலை 150 ரூபாய் தான். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வேல ராமமூர்த்தி ஐயாவோட குருதி ஆட்டம்ங்கிற ஒரு புத்தகம். இது வந்து கொஞ்சம் பழைய காலத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ராஜா கால கதை மாதிரி வருங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது ஒரு ஸ்டோரி தான். இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்ம முதவே சொன்ன மாதிரி 150 ரூபாய். இது வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 118 பக்கங்களே உடைய ஒரு அருமையான ஒரு புத்தகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேமோட மீண்டும் ஒரு சீதைங்கிற புத்தகம். இதுவுமே வந்து புஸ்தகால தான் நான் வாங்கினேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் தான். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 135 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்டோரிஸ் தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாத்துமாவின் நாடு, வைக்கம் முகமது பஷீர் அவங்க எழுதுனது. இது வந்து தமிழில் வந்து குளச்சல் யூசுப் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி 150 ரூபாய். காலச்சுவடு பதிப்பகம் தான் அதை பதிப்பிக்கிறாங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 111 பக்கங்களை கொண்ட ஒரு அருமையான ஒரு நாவல். இது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பாத்துமாவோட ஆட்டை சுற்றியது அந்த கதை பின்னப்பட்டிருக்கும். அதனால தான் இந்த கதையோட பேருமே வந்து பாத்துமாவின் நாடு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாசராவோட அபிதாங்கிற புத்தகம். இந்த புத்தகமுமே பார்த்தீங்கன்னா காலச்சுவடு பதிப்பகம் தான் அதை பதிப்பிக்கிறாங்க. இந்த புத்தகத்தோட விலையுமே பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் தான். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 110 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். காலச்சுவடு பதிப்பகம் வந்து நிறைய தேர்ந்தெடுத்து நல்ல கதைகளாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு எழுத்தாளரோட பிறந்த நாளுக்கும் அவங்களோட நினைவு நாளுக்குமே வந்து அவங்க சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்கங்க. நீங்கள் வந்து அந்த தேர்ந்தெடுத்து கூட நீங்கள் அவங்கக்கிட்ட புக்ஸ் வாங்கிக்கலாம். இன்னுமே நமக்கு குறையும் விலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாமா அவங்க எழுதின கருக்கு புத்தகம். இதுவுமே காலச்சுவடு பதிப்பகத்தோட தான். இது பார்த்தீங்கன்னா இதோட விலையுமே 150 ரூபாய் தான். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 116 பக்கங்களை கொண்ட ஒரு அருமையான ஒரு நாவல். நீங்கள் அவசியம் படித்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 150 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்த பேட்ச் நம்ம பார்க்கலாம். ஒரு 160லேருந்து அடுத்து ஒரு 190 வரைக்கும் என்னென்ன புத்தகங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சிவசங்கரி மேமோட வேறில்லாத மரங்கள். இது வந்து கங்கை பப்ளிகேஷன்ஸ் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. 276 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 160 ரூபாய். சிவசங்கரி மேமோட புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு புஸ்தகாலையும் நிறைய கிடைக்குங்க. ஸோ உங்களுக்கு அங்கே வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை வேறு பப்ளிகேஷன்ஸ்லையும் வாங்கிக்கலாம். இவங்களோட புத்தகம் நிறைய இடத்துல நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வனநிலவன் சாரோட கடல் பொருத்தல் புத்தகம். இதுவுமே பார்த்தீங்கன்னா காலச்சுவடு பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா 160 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 127 பக்கங்களை கொண்ட ஒரு அருமையான ஒரு நாவல். அவசியம் நீங்கள் வாங்கி வாசிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிசு செல்லப்பாயாவோட ஜீவனாம்சம் புத்தகம். இதை வந்து காலச்சுவடு பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 134 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 170 ரூபாய். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வேருள் பழுத்த பழா, சு சமுத்திரமையா எழுதுனது. இது வந்து ஒரு 101 பக்கங்களை கொண்ட ஒரு நாவல். இது வந்து அறிவு பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 170 ரூபாய். இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தவங்க ஒரு நேர்மையாக அவங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு சிக்கல் ஏற்படுதுங்கிறத பற்றின ஒரு கதை தான். அவசியம் நீங்கள் வாங்கி வாசிங்க, உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சாண்டில்யன் சாரோட மூங்கில் கோட்டை புத்தகம். இது வானதி பதிப்பகம் தான் பதிப்பிச்சிருக்காங்க. 256 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 170 ரூபாய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீரா சாரோட கோபல்ல கிராமங்கிற புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்பவே ஒரு அருமையான ஒரு புத்தகங்க. ஆக்சுவலாக இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆனால் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஒரு ஊர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னே இந்த புத்தகத்தில் இருக்குங்க. நம்ம வந்து ஒரு உருவான ஒரு ஊரில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அந்த ஊர் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், அது வந்து நார்மலாக ஒரு காடாக இருந்த இடத்த அது வந்து அவங்க எப்படி அதை வெட்டி திருத்தி அது வந்து ஒரு ஊராக அது கன்வெர்ட் ஆச்சுங்கிற அந்த ப்ராசஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை.
இதை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு அழகான கதை எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வாசிங்க ஒரு தடவையாவது. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 170 ரூபாய். அன்னம் பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 160 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடல் பயணங்கள் மருதன் சாரோடது. எனக்கு மருதன் சாரோட இந்த புத்தகம் வந்து நான் ஒரு 2-3 டாபிக் படிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டாபிக் வைஸாக தான் இருக்கும். எனக்கு வந்து அப்பப்போ எனக்கு ஏதாவது ட்ராவலிங் படிக்கணும், ட்ராவல் போகணும் அப்படின்னு தோணுனா கூட நான் இதில் எடுத்து ஒரு டாபிக் மட்டும் படிப்பேன். ஸோ இந்த புத்தகம் வாங்கி நாள் ஆயிடுச்சு, ஆனால் நான் அதை படித்து முடிக்க லேட் ஆகும்னு எனக்கு தோணுது. அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நான் என்ஜாய் பண்ணி தான் இந்த புத்தகத்தை படிச்சிட்ருக்கேன். இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 175 ரூபாய். கிழக்கு பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 143 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். அவசியம் படிங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இதுவுமே மருதன் சாரோட திபேத்தை பற்றின ஒரு கதை தான். அசுரப்பிடியில் அழகு கொடிங்கிற ஒரு புத்தகம். கிழக்கு பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 185 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 205 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இவரோட புத்தகங்கள்னாலே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கனால நான் அதிகம் இவரோட புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசோகமித்ரன் சார் எழுதின தண்ணீருங்கிற புத்தகம். இதுவுமே ஒரு முக்கியமான நாவலுங்க. இதோட விலை 190 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 112 பக்கங்களை கொண்ட ஒரு நாவல். இது வந்து அவசியம் நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டிய ஒரு நாவல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருதன் சாரோட சர்வம் ஸ்டாலின் மயன்ற இந்த புத்தகம். இது வந்து கிழக்கு பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 190 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 143 பக்கங்களுடைய ஒரு புத்தகம். உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து மருதன் சாரோட புத்தகங்கள் படிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் வாரியாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ரூஃபோடு சொல்லியிருக்கனால உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டாக நான் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வாங்கின ஒரு புத்தகம் சேக்குவேரா. இவரை பற்றி நான் வந்து அங்கங்கே யூடியூப்பில் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். ஸோ இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு ஈகராக தான் இந்த புத்தகம் வாங்கினேன். அதனால் எதனாலையும் இந்த புத்தகம் தள்ளி போயிட்டே இருக்குது. இதோட அதை வாசிக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படலை இன்னும். இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 190 ரூபாய் தாங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 181 பக்கங்களே கொண்ட ஒரு புத்தகம். அவசியம் வாங்கி வாசிங்க. இவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முகில் சார் எழுதின கிளியோபெட்ராங்கிற புத்தகம் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 165 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இவரோடதில் நிறைய ஆவணங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இவரோடது செங்கிஸ்கான் புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவரோடது கிறுக்கு ராஜாக்களின் கதை வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட், அது தனி வீடியோவை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இவரோட புத்தகம் நல்லா இருக்கும், நம்பி வாசிக்கலாம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பிசிங்கிற புத்தகம். பா ஏகரசி தினேஷுங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து இந்த புத்தகமுமே நான் ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன். இது வந்து ஹவுரா பதிப்பகம் தான் இதை பதிப்பிக்கிறாங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 104 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் ஐயாவோட அணிலாடும் முண்டன்கிற புத்தகம். இந்த புத்தகம் விகடன் பதிப்பகம் தான் இதை பதிப்பிக்கிறாங்க. இதோட விலையுமே பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். பக்கங்கள் வந்து 144 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிவிஷன்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 10 பக்கங்கள் தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்கும். அவசியம் நீங்கள் முத்துக்குமார் ஐயாவோட புத்தகங்கள் வாசிக்கணும்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிதம்பர நினைவுகள். இது வந்து மலையாளத்தில் எழுதினவங்க வந்து பாலச்சந்திரன் கள்ளிக்காடு. இவங்க வந்து தமிழில் வந்து ஷைலஜா மேம் தான் இதை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. சலிஜா மேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவா செல்லதுரையோட ஒய்ஃபுங்க. இது வந்து 200 ரூபாய் இதோட விலை. இது வந்து வம்சி பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 184 பக்கங்களை கொண்ட ஒரு நாவல். இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் பாலச்சந்திரன் கள்ளிக்காடு அவங்களோட சுயசரிதை தான் இந்த புத்தகம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட தன்னை பற்றி எழுதுறப்ப நிறைய தன்னோட இருண்ட பக்கங்களெல்லாம் மறைச்சிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லவங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. இவர் அப்படிலாம் சொல்லாமல் நான் இவ்வளோதான்ப்பா, நான் இப்படி தான் பண்ண ரொம்பவே யதார்த்தமாக சொல்லியிருந்த ஒரு புத்தகம். நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா கந்தர்வன் கதைகள். இது வந்து விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 584 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். யோசிச்சு பாருங்க, 584 பக்கங்கள், இவ்வளோ ஹார்ட் பவுண்டான ஒரு புக்கு.
வெறும் 200 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்கங்க சீர்வாசக வட்டம். கண்டிப்பாக அது வந்து நீங்கள் அவசியம் வாங்கி வாசிக்கணும்னு நான் சொல்லுவேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்களோடதுலேயே வந்து உங்களுக்கு வந்து கந்தர்வன் கதைகள் மாதிரியே வந்து புதுமைப்பித்தன் கதைகளும் இருக்குங்க. அதுவுமே விலை கம்மியாக தான் இருக்கும். இப்போ அந்த புத்தகம் என்கிட்ட இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எரியும் பனிக்காடு புத்தகமும் விலை கம்மி தான். சீர்வாசக வட்டம் வந்து நிறைய நல்ல நல்ல புத்தகங்களை விலை மலிவான விலைக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அவசியம் வாங்கி வாசிங்க. இவங்களோட புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய பப்ளிகேஷன்ஸும் விலை மலிவாக நிறைய கொடுக்குறாங்க. காலச்சூடு பதிப்பகத்துல எல்லாம் இவ்வளோ 150 ரூபாய்க்கு இத்தனை புத்தகங்கள் இருக்குங்கிறதே நானே இன்னைக்கு தான் நோட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட காலச்சூடு பதிப்பகத்தை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆசிரியரோட நினைவு நாளுக்கும் அவங்களோட பிறந்த நாளுக்கும் அவங்க இன்னும் கொஞ்சம் ஆஃபரோட கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி கொஞ்சம் வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பற்றின வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அடுத்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான புக் கலெக்ஷனோட உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.